முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மற்றும் அவரது முன்னாள் அரசியல் செயலாளர் அன்வார் யூனுஸ் ஆகியோருடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 169 மில்லியன் பணத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யின் விண்ணப்பத்தை நீதிபதி சுசானா ஹுசேன் அனுமதித்தார். கடந்த மாதம் வெளியிடப்பட்ட பொது அறிவிப்பு இருந்த போதிலும் எந்த மூன்றாம் தரப்பினரும் பணத்தை கோர முன்வரவில்லை என்று அவர் தெரிவித்தார். MACC சட்டம் 2009 பிரிவு 41 ஒன்றின் கீழ் விண்ணப்பதாரரின் பறிமுதல் விண்ணப்பத்தை நீதிமன்றம் அனுமதிக்கிறது என்று அவர் கூறினார். அனுவார் வைத்திருந்த நிதி இஸ்மாயில் சப்ரியுடன் தொடர்புடையது என்றும் MACC சட்டத்தின் பிரிவு 36(2) கீழ் ஒரு குற்றத்துடன் தொடர்புடையது என்றும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்ததை அடுத்து ஜூலை 7ஆம் தேதி MACC பறிமுதல் விண்ணப்பத்தை தாக்கல் செய்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.